ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். கோதுமை மாவை வச்சு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஜலிச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். மாவை ஜலிக்கிற ஜல்லடையை வச்சு ஃபஸ்ட்டு ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம மாவை ஜலிச்சு எடுத்துக்கும் போது மாவில் தூசு அப்படி இல்லை வண்டு இருந்ததுன்னா நம்ம ஜலிக்கும் போது வந்துடும். ஒரு பாத்திரத்தில் ஜல்லடையை வச்சுட்டு இந்த மாதிரி மாவை கொட்டிட்டு கையால் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா மாவு எதுவும் கீழே சிந்தாது ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு கையால் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். உப்பும் மாவும் நமக்கு ஒன்றா கலந்து வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா மாவு ரொம்ப தண்ணியாகிடும். கையால் தண்ணி தெளித்து லைட்டாக பெசரி விட்டுக்கிட்டே நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். மாவு உதிரியாக இல்லாத இதை மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா பெசரி விட்டுட்டு இந்த ஈரப்பதம் போதும். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கறதுனால நமக்கு சாஃப்டாக இருக்கும். மாவு பிசையவும் ஈஸியாக இருக்கும். சப்பாத்தியுமே சாஃப்டாக இருக்கும். எண்ணெயை ஊற்றி நல்லா இதை மாதிரி பிசைஞ்சி அதை மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம சப்பாத்தி போடலாம். எந்தளவுக்கு மாவை அழுத்தி பிசைகிறோமோ அந்தளவுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மாவை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து மாவை பூரிக்கட்டை மேலே வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் வச்சு பிசைகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் பூரிக்கட்டை மேலே வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா அழுத்தி பிடிக்கணும். அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். எல்லா மாவையுமே ஒரே அளவுக்காக எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன். உங்களுக்கு கையால் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் நீட்டாக உருளையாக உருட்டிட்டு கூட கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதே கொஞ்சம் ஜலிச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன். உருட்டும் போது தேவைப்படும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டையை தட்டையாக அழுத்தி எடுத்துக்கலாம். பூரிக்கட்டையில் வச்சு திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுங்க. திருப்பி போடாமல் அப்படியே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு பூரிக்கட்டையிலேயே மாவு ஒட்டிக்கும். தேய்ச்சி முடிச்சுட்டு நமக்கு சப்பாத்தி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பூரிக்கட்டையிலேருந்து வராது. அதனால் ஒவ்வொரு முறையும் தேய்க்கிறதுக்கு முன்னே திருப்பி போட்டுட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிறதுல தான் இருக்குது சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதும் ஹார்டாக இருக்கிறதும். மெலிசாக தேய்ச்சோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். மொத்தமாக தேய்ச்சோன்னா சப்பாத்தி அடை மாதிரி இருக்கும். இப்போ ரவுண்டாக இருக்க ஒரு கப்பு மூடியை வச்சு நான் சப்பாத்தி மேலே வச்சு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம இந்த சப்பாத்தி உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். நம்ம உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் இதை மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சப்பாத்தியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் எண்ணெய் ஊற்றலை, அப்படியே திருப்பி போடணும். ஒரு முறை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமுமே ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். சப்பாத்தி தேய்க்கும் போதே வீட்டில் குழந்த இருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் போட்டு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு சிம்பிளாக வெங்காயம் தக்காளி வச்சு தொக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.